கடைசி ஒரு 2 வாரமாவே அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு போகவே முடியல. அம்மாவையுமே பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம நான் கறி சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு ருத்ராட்சம் கட்டிட்டேன். எனக்காகவே அம்மா வந்து என்ன சமைக்கிறாங்க பாருங்க. அம்மா எனக்கு காளான் குழம்பு தான் எனக்கு செஞ்சு தர போறாங்க. அது குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கு வந்து கடுகுளுத்தம் பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயத்தை வந்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். அம்மா வணக்கிட்டு இருக்கிற கேப்லேயே வந்து நான் காளானை வந்து சுத்தமாக சுடு தண்ணியில் கழுவிட்டேன். வெங்காயமும் வணங்கிருச்சு. ஸோ தக்காளி போட்டாச்சு. தக்காளி வணங்குறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வணக்கிட்டாங்க. அது வணங்கினதுக்கு அப்புறம் நம்ம அலசி வச்சிருந்த காளானையும் போட்டு வணக்கிட்டாங்க. அந்த காளாங்குழம்ப கறி குழம்பா மாத்துறதுக்கு மெயினே இந்த கறி மசாலா தூள் 1 ஸ்பூனும், மல்லித்தூள் 2 ஸ்பூனும், அப்புறம் கடைசியா வீட்லயே செஞ்ச குழம்பு மசாலா 1 ஸ்பூனும் போட்டு நல்லா வணக்கி எடுத்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அம்மா வந்து கொதிக்க விட்டாங்க. அது வேகிறதுக்குள்ள பூண்டு, பொட்டுக்கல்ல, தேங்காய், பட்டை சோம்பு அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்புமே நல்லா கொதிச்சு சுண்டிருச்சு. இப்ப நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை ஊத்திட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டோம்னா சூப்பரான கறி குழம்பு இல்லைங்க காளாங்குழம்பு தயார். ஃபைனலா வந்து ரெடி ஆயிடுச்சு. அம்மா வந்து எப்பயும் 11 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. குழம்பு டேஸ்ட்னால 8 மணிக்கெல்லாம் சாப்பிட போயிட்டாங்க. சும்மா சொன்னேன். சுகர் டெஸ்ட் எடுக்கிறதுனால அம்மா சீக்கிரம் சாப்பிட்றாங்க. உண்மையாலுமே குழம்பு தாறு மாதிரி தக்காளி சோறு வேற லெவல் இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டாடா பை பை, see you.